ராஜன் அத்தாலும் நான் என்னை இப்பேற்பட்ட மன்னனே மரகத ராஜனே என்னை பெற்றெடுத்தாலே தாய் தந்தை ராரி ராரி என்று ரொம்ப பசின்னு ரொம்ப எடுத்துட்டானே வந்திருக்கிறோம். ஆமாடா என்னடா ஜே போடுற? ஆமாங்க ராரி ராரி என்று லாரி லாரி என்று தூரி தூரி என்று தூரி தூரி என்று தாலாட்டு பாடி பாங்கா வளர்த்தாலே யாரு? என் மாதா பிதா. யாருக்கு? என் தாயோ குடியிருந்த கோயில். அது எம்ஜிஆர் படம். பெற்றாதால் பிள்ளையா? அது எம்ஜிஆர் படம் தான். அப்படியா? அன்னையோட ஆலயம் கூத்தாட வரல படத்து பேர் சொல்லணும் வந்துருக்கு. ஏய் என் தாயிடா, நான் புகழ்ச்சியாக நான் பேசுறேன். கடக்கறாங்க அடியில கடந்தவன் நீ உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. யாரா அடியில கடந்தா? உங்க தாயே. எங்க அம்மா அடியில கடந்து உனக்கு அப்புறம் தெரியும். உண்டனது பார்த்தனே. ஏடா எங்க தாய் எப்ப போனா எங்க அம்மா எப்ப போனா? ரெண்டு ஒண்ணத்த அலுப்ப. தாய் வேற அம்மா வேறயா? இவங்க ரெண்டு பேரும் எப்பவே போயிட்டாங்க. ஏய் என்ன பெற்றெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? ஏடா உங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா ஓய் கிளம்ப இருக்கலாம். உங்க அப்பா அம்மா யாரு? என் அப்பா அம்மா கேக்குறேன். ஆமா. ஆனா வர வேட்டக்காரன் கேட்டா ஆமா நான் மட்டும் அனாதையா? அதானே. ஏடா டேய் இந்த பப்புனுக்கு அப்பா அம்மா இருக்குதுங்க. பப்புனா? என்னடா பப்புனு? எங்க நம்ம நாட்டுல கோமாளி. இந்த நாடு வந்தா இங்கேயும் பப்புடுதான். இந்த காலத்துல எல்லா இடத்துலயும் பப்புடுதான். சரி வாடா. நீ படிச்சவரா குடிச்சவரா? டேய் படிச்சவன்டா. படிச்சிருக்கா? அப்படியா? காகா பழத்தை பார்த்து இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்டேன். ஏடா சல்லி சொந்தா போகுது பஸ். ஏறி இருப்பேன். ஒரு பஸ் ஒரு ரோட்டுக்கு போகுது. அதே பஸ் இன்னொரு நாளைக்கு இன்னொரு பக்கம் போகுது. இங்க பாரு அப்படி பஸ் உமால ஏறினா கூட வெறும் புகையா தான் போகும். ஏண்டா அல்ல பீடி குடிச்சா சாவறீங்க. அப்பா அம்மா யாருன்னு கேக்குறேன். யாருன்னு கேட்டேன். நல்லா கேட்டுக்கா. யாரு சொல்லு. 1992ல 1992ல நான் பிறந்தேன். அடடடடா. நீ பிறந்த? ஆமா. சரி 1991ல 91ல எங்க அம்மா பிறந்துட்டா. கேளுங்கப்பா. சரி 1990ல எங்க அப்பா பிறந்துட்டான். பாத்தியா? ஏண்டா 1902ல நீ பிறந்த. 1991ல உங்க அம்மா பிறந்தா. 1990ல உங்க அப்பா பிறந்தான். ஏனால ரிவர்ஸ்ல பிறந்து இருக்கீங்க. எங்க சௌரியம் 3 தான் கேட்கணும். சரி எங்க அப்பா பேர் கேட்டியா? உங்க அப்பா பேர் என்ன? உன்ன மாதிரி மரகதராஜன் கிடையாது. எங்க அப்பா அருமையான மனுஷன். என்ன பேரு? எங்க அப்பா நம்ம என் குடும்பத்து மாதிரி பேரு வச்சா ஊருக்கு வந்து நம்ம வீட்டு பக்கமா வர மாட்டாங்க. அப்பேற்பட்ட பேரு? எங்க அப்பா பேரு ஜனவரி. பேரு ஜனவரி. எங்க அம்மா பேரு பிப்ரவரி. அம்மா பேரு பிப்ரவரி. எங்க தாத்தா பேரு டெம்பரவரி. ஏன்னா வரி வரியா பேர் வச்சிருக்கீங்க. கோயில் விசேஷம் பண்ண என்ன கேட்பாங்க? வரி கேட்பாங்க. நீங்க இருக்கிறீங்க வரி கொடுப்பீங்க. ஆமா. எங்கிட்ட பணம் காட்சி கிடையாது. ஊருக்கு வந்து நம்ம கதவு வந்து ஊட்டப்படி கதவை தட்டுனா போதும். தட்டுனா நாங்க வரி கேட்க மாட்டோம். சரி எங்களை கேட்க மாட்டாங்க. ஏண்டா? நாங்க தான் ஜனவரி, நாங்க பிப்ரவரி, எங்க தாத்தா டெம்பரவரி. நாங்க தான் குடும்பத்துக்குள்ளே வரி பேர் வச்சுக்கிறோமே. வரி பேர் வச்சுக்கிறேன். எப்படி எப்படி? ஜனவரி பிப்ரவரி கூட அப்படியா? உன்னை வந்து என்னன்னு கேட்கணும். உன்ன என்னங்க என்னைய வந்து கேக்குறது வந்து எங்க வந்து கேட்கணும். எங்க வந்து கேட்கணும்? சரியா? அண்ணன் தம்பி 3 பேருங்க. நீங்க அண்ணன் தம்பி 3 பேர்? ஆமா. ஆல்ரைட். நல்ல பசங்க. அருமையான பசங்க. அப்படி வந்து கேட்கணும். சின்ன அண்ணன் பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி. விண்ணி. ஏன் பேரு? ஏடா அதான். சுப்பிரமணிக்க. இன்னொரு டைம் வாங்க. சொல்ல மாட்டேன். ஏண்டா குஞ்சு எங்க இருக்குதுன்னே தெரியல. 31 மணிக்குன்னு சங்கில இருந்து அத்தனை லாரி பத்தி தாண்டி கூட்டிட்டு வந்தாங்க. நிறுத்தி அவரு நம்ம சோத்த போட்டு ஒருத்தவன் தான் சிலிண்டரி சைஸ்ல. இவங்க வந்துட்டு சுண்ணி கோமா. ஏன்னா சுண்ணி கோமா சுப்பிரமணி பாரு. தமிழ்நாடு சனியா இந்த ஊர்ல இருந்து கூத்தாடுறோம். இந்த ஊர்ல கூத்தாடுறோம். இங்க பாரு மாரியம்மன் கோயிலு கூத்து வச்சுக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பார்த்தா நீங்க விடி விடிய நாசமா போயிருவீங்க. உன்னுடைய கதையை போ வச்சுக்கலாம். என்னுடைய கதை என்ன தெரியுமா?
நான் மரகதராஜனாக இருந்தாலும் இந்த மரகதராஜனை பெற்று எடுத்த தாய் தந்தை யாரு? என்ன 10 மாதம் சுமந்து என்ன பால்குடல் மாதம் மகாராஜா 10 மாதம் 300 நாள். உங்களோட பேரு மரகதராஜன். இந்த மரகதராஜனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருக்கு? என் தாயோ மதனவல்லி. உங்க தாயாரோ மதனவல்லி. மதனவல்லி. தந்தை யார்? என் தந்தையோ மதனராஜன். மதனராஜனுக்கோ மதனவல்லிக்கோ நீங்க எத்தனை பேருக்கு? மந்திரி வாளை கொருகொலை போல் நாடு மகேந்திரவரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய என் தாய்க்கும் தந்தைக்கும் வாளை கொருகொலை போல் வாளை கொருகொலை போல் தாய்க்கு என் தந்தைக்கும் நான் ஒண்டி ஒருவனாக ஆண் மகனாக பிறந்தேன். மரகதராஜன். ஆமா, நான் வளர்த்தி வாழுமானமுடனே என் தாயும் தந்தையும் எனக்கு என்ன செய்தாங்க சரிமா? என்னங்க செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்கன்னு சொல்றேன். ஒண்டி ஒருவனாக பிறந்த உடனே பாலியமான உடனே நமக்கு 16 வீடு வாங்கி விட்டது. ஈரோட்ல ஈரோட்ல இல்லப்பா, கோயம்புத்தூர்லயா?
கல்யாணம் பண்ணத்தக்க பருவம் ஆகிவிட்டேன். நீங்க ஆமா அப்படி அன்று ஆ. எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். உங்களையுமா? ஆமாடா. சண்டாளா என்ன மாலையிட்டு மனம் முடித்த ஆ. என் தேவி யார் தெரியுமா? யாருங்க? என் தேவியோ மாணிக்கவல்லின்னு சொல்லலாம். தேவியால் மாணிக்கவில்லை. ஆமாடா. எனக்கு என்னோட தேவி அமைஞ்ச மாதிரி ஆ. யாருக்குமே அமைஞ்சிருக்காரு. ஏன் சாமி அப்படிப்பட்ட கவுச்சி அடிக்குமா? கவுச்சி அடிக்குமா? ஆ. எனக்கு தகுந்த மனைவி, அடடட. என்னுடைய நாட்டுக்கு தகுந்த மனைவி. அவராசி. ஆமாடா. அப்பேற்பட்டவ ஆ. நான் மாலையிட்டு மனம் முடித்த ஆ. என் தாயும் தந்தையும் ஆ. மாணிக்கவல்லி சொல்லக்கூடிய பெண்ணை ஆ. மாணிக்கவல்லி சொல்லக்கூடிய பெண்ணை ஆ. என்ன மனம் முடித்து வைத்தார்கள். யாரு? மாணிக்கவல்லி. ஆமா. அடடட. எனக்கு திருமணம் ஆகி ஆ. இந்த மகேந்திரபுரி பட்டணத்துல அடடட. இருவர்களும் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டோம். அப்படின்னா ஈடுபட்ட 108 வந்துச்சா? இல்லப்பா, கல்யாணம் செய்த உடனே எங்களுக்கு என்ன வெகுமதி கிடைச்சது தெரியுமா? என்ன? ஆ. எங்க பிள்ளை பிறந்ததாடா. மாலையிட்டு மனமடித்த எனக்கும் மாணிக்க வல்லிக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரே ஒரு குழந்தை. ஆமாடா. அது யாருங்க? என்னுடைய மகளுடைய பேரும் மரகதவல்லி. மகளோட பேரும் மரகதவல்லி. மரகதவல்லி. மனைவியார் பேரும் மாணிக்கவல்லி. என் மனைவியோட பேரும் மாணிக்கவல்லி. உங்களோட பேரும் மரகதராஜன். மரகதராஜன். என்னுடைய பிள்ளையோட பேரும் மரகதவல்லி. என் மகளோ பருவத்து கொண்டாடா. பருவத்து கொண்டா. விட்டு அடிக்கிறது சென்னைக்கு எங்க? சந்தையில மாட்டாச்சி எடுத்து கூட்டிருப்பாங்க. சென்னைக்கு விட அங்கதான் ஊசி வச்சுக்கிறாங்க. கைச்சோடு விட்டு உரி விட்டுருவான். பைத்தியக்காரா. என்னுடைய மகள் மரகதவல்லியோ 16 வீடுமாகி விட்டது. இந்த ஊர்ல யாரும் இல்லாத என்ன சொல்ற? மனைவி பிள்ளை எப்படிங்க? டேய், கன்னி பருவத்தை விட்டு மங்க பருவம் அடைஞ்சிருக்கிறான். அப்படின்னா ஒரு பருவமுள்ள பெண்ண இருக்கிறான். அப்படின்னா 16 வருடம். அப்படின்னா ஒரு கன்னி பருவம் கல்யாணம் பண்ண தக்கன பருவம். அப்படின்னா அப்படின்னா நான் என்னடா சொல்றேன்? இப்ப என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம்? ஆமா. இந்த கல்யாணம் ஆகல. இல்ல. வாங்க மாமனாரே. என்னடா இல்ல புள்ள இருந்தா மாமனார்க்கா? டேய், என்னுடைய மகளை கட்டிக்கிறது உனக்கு இடம் தகுதி இருக்குது. உனக்கு இடம் தகுதி இருக்குது. ஏடா நீயும் கூத்தாரு நானும் கூத்தாரு இன்னொரு தகுதி கொண்டு வேணும். கூத்தாடு பொடுத்தாரு மாட்டீங்களா? மம்முட்டி கூத்தீங்களா? கூத்தாடணும் பொண்ணு கொடுக்கறது இல்ல. கூத்தாடணும் பொண்ணு கொடுக்கறது. கலெக்டர் வேலைக்கு வந்து அழுப்பு புண்டை நீயும் அப்படி இல்ல கண்ணு, இங்க வா. ஐயா பையன் உனக்கு தெரியாது. என்னை போல நாடால கூட மனநா இருந்தா எல்லா விஷயம் உனக்கு தெரியும். என்னுடைய மகளுக்கு இப்ப திருமணம் பண்ணணும். நீ எதுக்கு இருக்கிற? கல்யாணம் பண்ணலைங்க. யாருக்கு? உனக்கு கல்யாணம் ஆகலையா? என்ன ஏடா பைத்தியக்கார, நெசமா சொல்றியா? சத்தியமானம் பையொன்னு பொண்ணொன்னு உங்க வீட்டுல அப்பாப்பாங்கிறது யாரு? அந்த குழந்தை எனக்கு பிறக்கலைங்க. ஏன்னா தினம் காலையில 150 ரூபாய் தீனி வாங்கிட்டு போற இந்த மாரியம்மாள் சத்தியமா எனக்கு பிறக்கலைங்க. ஏன்னா நான் அப்பான்னு கூப்பிடுது. அது எனக்கு தெரியாதுங்க. பின்ன யாருக்குடா பிறந்தது? அது எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்தது. நீ இல்லாத அப்புறம் உங்க வீட்டுக்காரிக்கு பிறந்தது. உன்ன மாதிரி அனுப்பி புண்டை எங்க அப்பா வேற வேலை விட்டுருப்போம். நான் நல்ல மனுஷன் கிடையாதுங்க. அரை கோட்டருக்கு ஒரு கோட்டை சேர்த்து போட்டு நெப்பிச்சுக்காது. மஞ்சள் சீலை கட்டி பிடிச்சோன்னா சிவப்பு சீலை கட்டி பிடிச்சுவோம். சரி கண்ணு, ஆனா என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்யணும். பண்ணிக்கலாம். திருமணம் செய்வதாக இருந்தா என்னுடைய மனசுல ஆசை. நீயா பண்ணிக்கலான்னு
கல்யாணம் 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 பண்ணலாம் சொல்லி என் மனசுல ஆசை ஆசை. அப்படி நான் மாலையிட்டு மனம் முடித்தேன். தேவியுடைய மனசுல என்ன தெரியும், அவளை கூப்பிட்டு கேட்டதாங்க தெரியும். அதனால நான் அழைத்ததாக நான் மாலையிட்டு மனம் முடித்தேன். தேவி மாணிக்க வள்ளி அந்த புறத்திலே இருக்கின்றார். மன்னன் மரகதராஜன் அழைத்தார் என்று சொல்லி அழைச்சார் என்று சீக்கிரம் சபா மன்னர் கூட்டிட்டு வா, அப்புறம் உனக்கு தர்றேன். அப்படி இருந்தாலும் இப்ப என்னுடைய மனைவியை கூட்டிட்டு வா. இப்ப எங்க போட்டோம்? அரமனையில் இருக்கிறா. என் பட்டு நீட்டு போயிட்டு வா. எங்க போற? ஊன் கொண்டாடிக்கிட்ட ஏன் பட்டாடி? நீ என்ன சொன்ன? ஏன் பட்டாடிக்கிட்ட போக சொன்னேன்? ஏன் பட்டாடிக்கிட்ட? ஊன் கொண்டாடி எங்க இருக்கிறா? அரமனையில. இப்ப யாரு கொண்டாடி போட்டோம்? ஏன் பட்டாடிக்கிட்ட? அப்படி இல்ல கண்ணு, என்னுடைய மனைவி நான் அழைத்தாரு, நீ சீக்கிரம் கூட்டிட்டு வா. இப்ப உங்க பொண்டாட்டி எங்க இருக்கிறா? அரமனையில் இருக்கிறா. யாரு கொண்டாடி போட்டோம்? ஏன் கொண்டாடிட்டு போடா? தொலைஞ்சா தாண்டா போவேன். போய் கூட்டிட்டு வா. உன் கொண்டாடிட்டு. ஆமா போய் கூட்டிட்டு வா. நீ இவன் கொண்டாடிட்டு நான் போவேன். டேய் இது எங்க உட்கார்ந்து பழவன? உனக்கு தெரியாதுங்க. உங்க பேச்சுக்கு போங்க கூட்டிட்டு வா. சீக்கிரம் யாரு மாணிக்க வேண்டி? மாணிக்க வள்ளி. நீ காண பண்ண பாரு. ஏய் பச்சை கழிச்சு போடுடா. நான் அலூரு கொஞ்சம் அடியில போட்டு உட்காரலாம்.